நமஸ்காரம். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பெரியவாளுக்கெல்லாம் என்னோடய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பகவத்கீதா சாப்டர் 9லேருந்து ஒரு சின்ன ஸ்லோகமும் அதுக்கான ஒரு விளக்கமும் பார்க்கலாம். இந்த நல்ல நாளில், இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இதை நம்ம கேட்குறது ரொம்ப புண்ணியம். கிருஷ்ணனே சொன்னது இல்லையா பகவத்கீதை, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதத்மனா. இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு யார் ஒரு பக்தியோட ஒரு புஷ்பத்தை வச்சா போகும், ஒரு இலை பத்திரம்னா ஒரு இலையை போட்டால் போகும், துளசி தலத்தை போட்டால் போகும், தீர்த்தத்தை வச்சாலே போகும். அது பக்தியோடு வச்சேன்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச பழங்களை வைக்கலாம். சபரி எப்படி எச்சல் பண்ண ஒரு கனியை ராமபிரான் கொடுத்தா இல்லையா, அப்படி கூட அது மாதிரியான ஒரு நீங்கள் ஒரு பழத்தை கொடுத்தா கூட போகிறோம். அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். சபரி எச்சல் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி கதைகள் படிக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அதை பற்றின விளக்கத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். அன்போட ஒரு பழத்தையோ ஒரு புஷ்பத்தையோ துளசி தலத்தையோ வெறும் தீர்த்தத்தையோ கொடுத்தா கூட பகவான் ஏற்றுக்கிறான். இதுக்கு உள்ளர்த்தமாக சொல்லப்படுறது இன்னொன்று இருக்குது. அந்த பத்திரங்கிறது, அந்த இலைங்கிறது நாம் இருக்கரம் கூப்புறோம் இல்லையா, அப்படி கூப்பும்பொழுது இலை போல தோற்றமளிக்கும். அதைத்தான் பகவான் விரும்பி ஏற்கிறானாம். இத்தனையோ படாடவமான பூஜை புனஸ்காரம்லாம் தேவையில்லை. கை கூப்பி பகவானை நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, அதே ஒரு சமர்ப்பணம். இன்னொன்று அடுத்து வரக்கூடியது ஃபலம். அது என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்களோட பலாபலன் எல்லாமே பகவானுக்கே அர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய விதமாக நல்ல காரியங்களை செய்து அது பகவானுடைய பாதத்தில் அதற்கான பலனை சமர்ப்பிக்கணுமா, அதுதான் அந்த ஃபலம்ங்கிறது. புஷ்பம், நம்மளுடைய ஹிருதயங்கிறது ஒரு தாமரை மலர். அந்த ஹிருதயத்தில் பகவானை வச்சு பூஜிக்கணும், அதையே பகவானுக்கு அர்ப்பணமாக கொடுக்கணும். இதுதான் அதோட உள்ளர்த்தம். அந்த பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதத்மனாக. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், உள்ளர்த்தம் இதுதான். இந்த உள்ளர்த்தத்தோடு நம்ம அதை புரிஞ்சுட்டு பகவானுக்கு எந்தவித ஒரு சமர்ப்பணத்தையும் நம்ம செய்கிற பொழுது கையால் கைகோப்பி பகவானை சேவிச்சுட்டு நம்மளுடைய ஹிருதயத்தை பகவானுக்கு சமர்ப்பணமாக கொடுத்துட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்களோட பலாபலனி அவனுக்கு பாதார விண்ணங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னாலே போரும். பகவான் நமக்கு அதை ஏற்றுண்டு நம்மளை ஆசீர்வதிப்பான்கிறது தான் பகவானே பகவத்கீதையில் சொன்னது. நமஸ்காரம்.